இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துக்காக தேவ சமூகத்துல தேவனோட கூட உங்க ஜபத்துல நீங்க கூப்பிடுறீங்களோ உங்க ஜபத்துக்கு தேவன் மறு உத்தரவு தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, என் ஆத்மாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். எந்த விஷயத்துல இன்னைக்கு நீங்க பயந்துருக்கீங்க, எந்த விஷயத்துல ஆத்மா இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கோ அந்த விஷயத்துல தேவன் உங்களை தைரியப்படுத்துவாரு. அந்த விஷயத்துல ஆண்டவர் உங்களை ஆத்மாவில என்னவா பலன் தருவாரு. நீங்க சோர்ந்து போயிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற விஷயத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரு, உங்களை தைரியப்படுத்துவாராம். உங்க ஜபத்துக்கு நிச்சயமா ஆண்டவர் பலன் தருவாராம், பதில் தருவாராம். ஆமீன். இன்னைக்கு நீங்க எந்த விஷயமா வேணா எடுத்துக்கோங்க. அது உங்க குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததா இருக்கலாம், ஊழியத்தை குறித்ததா இருக்கலாம், சபையை குறித்தது, தேசத்தை குறித்தது, உங்க வேலையை குறித்தது, உங்க எதிர்காலத்தை குறித்தது. நீங்க எதுக்காக ஜபிக்கிறீங்களோ தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுறச்சு அப்ப தேவன் அந்த காரியத்துக்கு பதில் தருவாரு. எப்பன்னா உங்க நம்பிக்கை அந்த விஷயத்துல தேவன் பேர்ல இருக்கச்சு. சமீபத்துல கூட நான் பேசியிருப்பேன், தேவனுடைய பலன்னா என்னன்னா ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, தேவன் பேர்ல நான் வைக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அப்பதான் தேவனுடைய பலன் அந்த விஷயத்துல கிரியேட் செய்யுமா. அப்போ தேவனுடைய பலன் இருக்கு, ஆனா நம்ம விஷயத்துல அதை ஆக்டிவேட் ஆகணும், ஒர்க் செய்யணும்னா என்ன பண்ணணும், அந்த விஷயத்துல அந்த காரியத்துல நான் தேவனை நம்பி இருக்கணும். அப்ப நான் தேவனை நம்பி இருக்கச்சு உன்னத தேவனுடைய பலன் அந்த விஷயத்துல கிரியேட் செஞ்சு நாம ஜபிக்கிற ஜபம் அதுதான். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு, நீங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு உங்களுக்கு பதில் வரும். ஆமீன். வாங்க நம்ம நம்பிக்கை தேவன் பேர்ல வைப்போம். அவர் பலத்தினால் எடை கட்டுவார். நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.